பாத்தீங்கன்னா பெரிய பங்களா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா கல்யாண வீடுகள்ல, மண்டபங்கள்ல, விருந்து சபைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்டுக்கு அவர் படுற பாடு இருக்குது. அவர் பேங்க் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா கோடி கணக்குல இருக்கும். அவர் பெரிய ராயல் ஃபேமிலியா இருப்பாரு. ஆனா பந்தியில ஒரு லட்டு வைக்கிறதுக்காக வேண்டிய அவர் படுற பாடு, அல்லாஹு அக்பர். அவர் நினைச்சாருன்னா லட்டு கடையை உருவாக்கலாம். ஆனா அவருடைய எண்ணம் என்ன? தனக்கு 1000 சொத்து இருந்தாலும் அதுல வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு லட்டுல சாப்பிடுறதா என் மன திருப்தி. கஞ்சத்தனம், வீண் விரயம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். இந்த 2 நிலையோடு நீங்கள் தொழுதாலும், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் உங்கள் இபாதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுவதில் சந்தேகம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், வாழ்க்கையிலே எல்லா செயல்களிலும் நீங்கள் எல்லை மீறி செயல்பட்டால் அது அத்தனை வீண் விரயம் தான். நம்ம அகராதியில சாப்பிடுறது, குடிக்கிறது இதுதானே வீண் வரையும் நினைச்சோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், வாழ்க்கையில ஒட்டுமொத்த செயல்கள். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்றால் Facebookல ஏறக்குறைய 5 மணி நேரம் ஒருத்தன் நேரத்தை விரயம் செய்யறான்னா அது இஸ்ராஃப்ன்றாங்க. வாட்ஸ்அப்ல 1 மணி நேரம்